இங்க பாருங்க, உங்க குடும்பத்த பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க குடும்பத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பெரிய அசிங்கம். பாத்தியாடா? இதுக்கு தான் நான் சந்தாவ அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். நீதான் என் பேச்ச கேட்காம சென்னை கூட்டு போன. இப்ப பாரு எங்க வந்து நிக்குது. நான் சொன்னது செய்யாததும், இவன் என் பொண்ணை கர்ப்பமாக்குனதும் ஒண்ணுன்னு சொல்றீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் சொல்ல சார். திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. விஷயம் தெரிஞ்சு நாங்க மட்டும் வராம இருந்திருந்தா அந்த அளவுக்கு போகாம தவிர்த்துக்கலாமே தான் சார் சொன்னோம். உங்க அண்ணன் ராமேஸ்வரம் போயிருந்தப்போ எங்களுக்கே தெரியாம அவன் சந்தாவை பார்க்க வந்தான். நான் அப்பவே இதெல்லாம் வேண்டாம், நான் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன். கேளு, அம்மாவை இல்லையான்னு கேளு. சார், எங்களுக்கு கூட தான் நீங்க 6 மாசம் டைம் கொடுத்தீங்க. அது அப்படியே மறந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ராமேஸ்வரத்துல அண்ணன் கிட்ட அதை ஒரு தகவலா தான் சொன்னீங்க. அது எப்படி சார் சரியா இருக்கும்? தப்புதான். அடுத்து என்ன பண்ணலாம்னு பேச தான் வந்தோம். நீங்க சந்தாவுக்கு பார்த்த மாப்பிளைய விட கிரண் பையா ரொம்ப நல்லவர். சந்தாவை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. அவர் கூட நான் 10 வருஷத்துக்கும் மேல வேலை பார்த்திருக்கேன். சந்தா அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்பாப்பா. என்ன நம்புங்கப்பா, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும் ப்ளீஸ் பா. நாங்க சந்தாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறோம். எங்க குடும்ப வழக்கத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. எங்க சொந்தக்காரங்களை நிறைய பேரை நாங்க சமாதானம் பண்ணோம். சந்தாக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அவளை நீங்க சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. நாங்க இங்க தானே வாழ்ந்தாகணும். ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு நிச்சயம் பண்ணிடலாம். அடுத்து கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆமா பையா, சந்தா கர்ப்பமா இருக்கான்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீங்க எப்படி சொல்றீங்களோ அது எங்களுக்கு ஓகே தான். கல்யாணம் வந்து கல்யாணம் எல்லாம் நாங்க எங்க ஊர்ல பண்ணிக்கிறோம். அல்லவா கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க நீ. சார், என்கேஜ்மெண்ட் நீங்க இங்க பண்ணிக்கிட்டா அனிஷ், இங்க வாங்க. சந்தா கிட்ட கொஞ்சம் தனியா பேச முடியுமா? அனிஷ், கொஞ்சம் கேளு அனிஷ். சந்தா கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். 2 நிமிஷம், உடனே பேசிட்டு வந்துடும்.